அநாதி சிநேகத்தால் உன்னை சிநேகித்தேன், காருண்யத்தால் உன்னை இழுத்துக் கொள்கிறேன். எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 31ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை நாம் கவனிக்கலாம். இங்கே தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு செய்கிற 2 கிரியைகளை வாசிக்கிறோம். 2 பகுதியாக இந்த வசனம் இருக்கிறது. முதலாவது அந்த வசனம் சொல்கிறது, கர்த்தர் நம்மை சிநேகிக்கிறார், தேவன் நம்மில் அன்பு கூறுகிறார். 2வது பகுதி சொல்லுகிறார், தேவன் நம்மை இழுத்து கொள்ளுகிறார். சொல்லுங்க, முதல் பகுதி என்ன? தேவன் நம்மை சிநேகிக்கிறார் அல்லது அன்பு கூறுகிறார். 2வது, தேவன் நம்மை என்ன செய்கிறார்? இழுத்து கொள்ளுகிறார். நம்முடைய தேவன் கிரியை செய்கிற தேவன். அவருடைய கிரியைகளை 2 முக்கியமான கிரியைகளை படிக்கிறோம். இந்த 2 பகுதிகளை எப்படி புரிந்து கொள்வது? முதல் பகுதி, அநாதி சிநேகத்தால் உன்னை சிநேகித்தேன் என்று சொல்ற பகுதி எதை குறித்து பேசுகிறது என்றால், தேவனோடு உள்ள நமது உறவு. எழுதுங்க, தேவனோடு உள்ள நம்முடைய உறவு, our relationship with God. அநாதி சிநேகத்தினால் உன்னை சிநேகித்தேன் என்று சொல்வது தேவனோடு நமக்கு கர்த்தர் கொடுத்திருக்கும் உறவு. அடுத்த பகுதி, காருண்யத்தால் உன்னை இழுத்து கொள்ளுகிறேன் என்று சொல்ற பகுதி எதை குறித்து பேசுகிறது என்றால், தேவனை பற்றிய உணர்வு. எழுதுங்கள், the realization of God, the relationship with God and the realization of God. தேவனை பற்றி நாம் அறிகிற அறிவு அல்லது உணர்வு. ஒரு பக்கம் உறவு, இன்னொரு பக்கம் உறவு. உறவு, உணர்வு, இது 2ஐயும் நான் உங்களுக்கு இன்றைக்கு வேத வாக்கியத்திலிருந்து உங்களுக்கு நான் விளக்க விரும்புகிறேன். கடந்த வாரம் முழுவதுமே இந்த வசனம் என்னுடைய இருதயத்தை விட்டு நீங்காமல் கர்த்தர் என்னோடு இடைபட ஆரம்பித்தார். இந்த வசனம் நமக்கு நல்ல பழக்கப்பட்ட பரிச்சயமான வசனமாக இருந்தாலும், இந்த வசனத்தில் கர்த்தர் என்னை தியானிக்கவும், அந்த தேவனுடைய மகத்துவங்களை நான் சிந்திக்கவும், கர்த்தருக்குள்ள மகிழ்றதுக்கும் கர்த்தர் எனக்கு ரொம்ப கிருபை கொடுத்தாரு. தேவனுடைய அன்பை ரொம்ப தியானிக்கிறது கர்த்தர் கிருபை கொடுத்தார். முதல் பகுதி சொன்னேன், தேவனோடு உள்ள உறவை குறித்து இந்த வசனம் பேசுகிறது. அநாதி சிநேகத்தால் நான் உன்னை சிநேகித்தேன். ஒரு காரியத்தை நம்ம விளங்கிக் கொள்ளணும். நாம் வாசிக்கிற இந்த வேத புஸ்தகமானது ஒரு மத புஸ்தகம் அல்ல. இது மனிதனோடு தேவன் வைக்க விரும்பும் உறவை குறித்து நம்மகிட்ட பேசுற ஒரு புஸ்தகம். The Bible is not a religious book. It is a book that talks about our relationship with God. தேவனோடு நாம் கொள்ளக்கூடிய உறவை குறித்து பேசுகிற புஸ்தகம் தான் நாம் வைத்திருக்கிற வேத புஸ்தகம். கிறிஸ்தவ மார்க்கம் என்பது ஒரு மதம் அல்ல, அது தேவனோடு வைத்திருக்கும் உறவு. அது உறவு. ஆதி காலம் முதல் மனிதனோடு தேவன் ஐக்கியமும் உறவும், அவனோடு ஒன்றிணைந்து வரவும் விரும்பினார் என்பதை வேதத்தின் முதல் பக்கத்திலிருந்து வாசிக்க முடியும். நீங்கள் ஆதியாகமத்தில் முதல் அதிகாரத்திலேயே ஆதாமின் சிருஷ்டிப்பை குறித்து 2ஆம் அதிகாரத்தில் இன்னும் விளக்கமாக வாசிக்கும் போது ஒரு காரியம் உங்களுக்கு உடனே மனசுல வரும். ஆண்டவர் இந்த உலகத்தில் உள்ள எல்லா மிருக ஜீவன்களை ஜோடி ஜோடியா படைச்சார். ஆணும் பெண்ணுமாக தான் படைச்சார். இன்ஃபேக்ட் செடிகளை எடுத்துக்கொண்டீங்கன்னா கூட கனிதரும் எல்லா விருட்சங்களும் ஆணும் பெண்ணும் என்று பிரிச்சிருக்காங்க. தெரியுமா? அது ஆண் மரம் பெண் மரம்னு ஒன்று இருக்கு. இதை நீங்க பனைமரத்தில் வேலை செய்யறவங்க எல்லாருமே இதை சொல்லுவாங்க. பெண் மரம் சொல்ற மரத்துல காய் காய்க்கும்னு சொல்லுவாங்க இல்லையா? ஆகவே எல்லாவற்றையுமே ஆண்டவர் ஜோடி ஜோடியாக படைச்சார். ஆனா மனிதனை படைக்கும் போது மட்டும் தனியா படைச்சார். இது கொஞ்சம் வியப்பாக இருக்கிறது இல்லையா? ஆண்டவர் நினைச்சிருந்தா ஒரே நிமிஷத்துல ஒரு பக்கம் ஆதாமையும் இன்னொரு பக்கம் ஏவாளையும் என்ன செஞ்சிருக்க முடியும்? ஆண்டவர் படைச்சிருக்க முடியும். வேதம் சொல்லுகிறது, ஒருவனை அல்லவா படைத்தார், ஆவி அவனுக்குள் பரிபூரணமாய் இருந்ததே. அது என்ன சொல்லுகிறது அப்படின்னா, மனுஷன் ஒருவேளை மாம்சீக ரீதியிலே தனியாய் இருப்பது நல்லதல்லன்னு கர்த்தர் கண்டாலும் படைக்கும் போது ஏன் தனியா படைச்சார் தெரியுமா? ஒரு காரியத்தை மனிதன் உணரணும்னு விரும்பினாரு.
உன் வாழ்க்கையில மாம்ச ரீதியாக மனைவி அப்படின்ற ஸ்தானத்துல ஒரு பெண் ஒரு நாள் உனக்கு வருவாள். நான் உனக்கு ஒரு ஏற்ற துணையை நான் உண்டாக்குவேன். ஆனா மனிதன் கொடுக்கிற எல்லா உறவை விட நீ முதலாவது மேன்மைப்படுத்தி உன் வாழ்க்கையை நிறைவாக்குகிற உறவுன்னு ஒன்று இருக்குமானா அது உன்னை படைத்த தேவனோடு இருக்க வேண்டிய உறவு. ஆகவே தேவன் மனிதனை தனியாக படைத்து அவனோடு உலாவினார், அவனோடு சஞ்சரித்தார், அவனோடு பேசினார். முதலாவது நீ என்ன தேடு. நீங்க இது படிச்சீங்கன்னா ஆச்சரியமா இருக்கும். 6 நாட்கள்ல தேவன் பூமியில் உள்ள எல்லாவற்றையும் படைச்சிட்டாரு. 6ஆம் நாள்ல மனுஷனை படைச்சார். மிருக ஜீவன்கள், பறவைகள் எல்லாம் படைச்சு முடிச்சுட்டு கடைசியா என்ன பண்ணாரு? மனிதனை படைச்சார். மனிதனுக்கு படைக்கப்பட்ட நாள்ல இருந்து அவன் முதலாவது தூங்கி எழும்பின முதல் நாள் என்ன தெரியுமா? தேவனோடு இளைப்பாடுற நாள் தான். ஃபர்ஸ்ட் டே அவன் லைஃப்ல தூங்கி கண்விழித்து பார்த்தா அவன் முதலாவது நாள் என்னன்னா வேலை செய்யற நாள் இல்லை, தேவனோடு இருக்கிற நாள். நான் 7ஆம் நாளிலே தேவன் ஓய்ந்திருந்தார். தேவனுக்கு 7ஆம் நாள், மனுஷனுக்கு அதான் முதல் நாள். என்ன சொல்ல வந்தார் அப்படின்னா, நீ வேலையை செய்யறதுக்கு முன்னால, நீ தோட்டத்தை பண்படுத்துறதுக்கு முன்னால, நீ மனைவியை கண்டடைறதுக்கு முன்னால முதல்ல என்னோட உறவு கொள்ளுப்பா, என்னை அறிந்து கொள், என்னோட உன்னுடைய ஐக்கியம் அவசியம். ஆம், நான் நினைக்கிறேன் அநாதி சிநேகத்தினால் உன்னை சிநேகித்தேன் என்று சொன்ன வசனம் எதை பற்றி பேசுதுன்னா, ஆதி காலம் முதல் தேவன் மனிதனோடு ஐக்கியமும் உறவும் ஒன்றிணைந்திருக்கவும் தேவன் வாஞ்சித்தார் என்பதை இந்த வசனம் நமக்கு சொல்லுகிறது. நல்ல கவனிங்க, தேவனுக்கும் மனுஷனுக்குள்ள உறவுக்கு ஆண்டவர் அடிப்படையாய் கொண்டு வந்த காரியம் அன்பு. அன்பு. இந்த உலகத்தில் நம்ம நிறைய பேரோட பல நிலைகளில் நம்ம உறவு கொள்ளுகிறோம், நம்ம ஐக்கியம் வைத்திருக்கிறோம், நாம் ஒன்றிணைந்து பயணிக்கிறோம். ஆனால் நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா, இதில் ஐக்கியங்களில் நாம் ஒருவரோடு ஒருவர் நாம் ஐக்கியப்படுறதில்ல. பல நோக்கங்களோடு, பல காரணங்களுக்காக, பல காரியங்களின் அடிப்படைகளில் நாம் இந்த ஐக்கியங்களை கட்டுறோம். we build relationships based on many things. சில ஐக்கியங்கள், சில ரிலேஷன்ஷிப்ஸ் இருக்கு. அந்த ஐக்கியங்கள் எதனாலும் கேட்டால் கௌரவத்தின் அடிப்படையில். அவங்கள நம்ம சந்திக்கும் போது நம்ம அவங்களோட ஒரு ரிலேஷன்ஷிப்பை பில்ட் பண்ணுறது ரெஸ்பெக்ட். இப்போ நீங்கள் ஒரு பள்ளிக்கூடத்துக்கு போறீங்க, அங்கே உங்களுக்கு பாடம் சொல்லிக் கொடுக்குற ஒரு டீச்சரோட உங்களுக்கு ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கு. அவங்கள டீச்சர்னு அழைக்கிறீங்க. இந்த உறவின் அடிப்படை என்னன்னா ரெஸ்பெக்ட். எனக்கு கல்வி கற்றுக் கொடுக்கிறவர்களை நான் கௌரவிக்கிறேன், எனக்கு வேலை கொடுத்தவர்களை கௌரவிக்கிறேன். கௌரவத்தின் அடிப்படையிலே இந்த ஐக்கியம் உருவாகிறது. சில ஐக்கியங்கள் இருக்கு அல்லது சில உறவுகள் இருக்கு, அதன் அடிப்படை என்னன்னு கேட்டால் பயம்தான். பயத்தின் அடிப்படையில் தான். சிலருக்கு பயந்து போய் நாம் அவர்களை பின்தொடர்ந்து போகிறோம், அவங்க சொல்றதை நம்ம செய்கிறோம், அவர்களுக்கு பிரியமா நடக்க முயற்சி செய்கிறோம். அடிப்படை பயம், ஃபியர். உதாரணமாக ஒரு போலீஸை பார்க்கும்போது அன்பா வரும், என்ன வரும்? பயம்தான் வரும். அதிகாரம் உள்ளவர்களை பார்க்கும்போது பயம் நம்முடைய இருதயத்தை பிடிக்குது. அப்போ அந்த உறவுக்கு அடிப்படை என்னன்னா பயம். சில ஐக்கியங்கள் இருக்கு, அதோட அடிப்படை கம்பல்ஷன், கட்டாயம், வேற வழி இல்லை, என்ன பண்றது? சில பேர் சொல்லுவாங்களே, என்ன பண்றது, கூட பிறந்துட்டாங்க, சொந்தம் ஆயிட்டாங்க, என்ன பண்றது, அதற்காக இந்த காரியத்தை செய்வோம் அப்படின்னு கட்டாயத்தின் பேரில் கூட சில ஐக்கியங்கள் கட்டப்படுது. சில ஐக்கியங்கள் இருக்கு சூழ்நிலை நிமித்தமாக. வழியில் பார்த்தேன், போறதுக்கு பேசுறதுக்கு துணை இல்லை, ஒரு ஆள் கிடைச்சாரு ஒருத்தர் கூட, அதனால போற வழியில் என்ன பண்ணேன், பேசிக்கிட்டே போனேன். பயணம் முடிஞ்சோடனே நீங்க ஒரு பக்கம் போங்க, நான் ஒரு பக்கம் போகிறேன், அவ்வளவுதான். சர்க்கம்ஸ்டான்ஷியல் ரீசன்ஸ் சில ரிலேஷன்ஷிப் காரணமா இருக்கும். சில வேளையில ஃபியர், சில வேளையில கம்பல்ஷன், சில வேளையில அந்தஸ்து கூட காரணமா இருக்கலாம். என்ன போலவே படிச்சிருக்காங்க, என்னுடைய பின்னணி அவங்களே வச்சிருக்காங்க, ஏன் அந்தஸ்துல இருக்காங்க, நான் செய்யற வேலையை செய்யறாங்க, உயர் மட்டத்தில் இருக்காங்க, கீழ் மட்டத்தில் இருக்காங்க. இந்த ஸ்டேட்டஸ் அடிப்படையில் சில தடவை என்ன வரும், உறவுகள் எல்லாம் ஐக்கியப்படும். டீச்சர்ஸ் எல்லாம் ஒன்றா ஐக்கியமாக இருப்பாங்க, ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ஒன்றா ஐக்கியமாக இருப்பாங்க. மேல் மட்டத்திற்கும் ஒரு ஐக்கியத்தில் இருப்பாங்க, கீழ் மட்டத்திற்கும் ஒரு ஐக்கியத்தில் இருப்பாங்க. ஸ்டேட்டஸ் அவங்களை கனெக்ட் பண்ணும். இப்படி பல நோக்கங்களுக்காக பல அடிப்படைகளில் உறவுகள் கட்டப்படுற வேளையில் தேவன் மனிதனோடு ஐக்கியப்படணும் அப்படின்னு நினைக்கும் போது எதன் அடிப்படையில் ஐக்கியப்பட்டாருன்னா ஸ்டேட்டஸ்ல கிடையாது, கட்டாயப்படுத்தினதுனால இல்லை, பயமுறுத்தி கிடையாது. அவர் சொல்லுகிற அநாதி சிநேகத்தினால் உன்னை நான் சிநேகித்தேன். அப்போ
தேவன் நம்மோடு வைத்திருக்கிற உறவுக்கு அடிப்படையா என்ன இருக்கணும்னு விரும்பினார்னா அன்பை தவிர வேற ஒண்ணுமே கிடையாது. அன்பு. God wanted love to be the basis of his relationship with us. எழுதுங்கள். God wanted love to be the basis of his relationship with us. இங்கிலீஷ் எழுத்துக்களை படிக்கிற மாதிரி கொஞ்சம் தெளிவாக போடுங்க, ரொம்ப நேரம் போடாதீங்க. God wanted love to be the basis of his relationship with us. தேவன் நம்முடன் கொண்டுள்ள தமது உறவின் அடிப்படையாக அன்பையே இருக்க வேண்டும் என்று விரும்பினார். அன்பை தவிர வேறு எதுவுமே நம்முடைய உறவுல அடிப்படையா இருக்கக்கூடாது அப்படி என்பது தேவனுடைய விருப்பமாக இருந்தது. இது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. நீங்க வேதம் முழுசும் படிச்சீங்கன்னா தேவன் நம்மளை பயமுறுத்தி நம்மளோட உறவுக்குள்ள வைக்கலாம். தேவன் நம்மளை கட்டாயப்படுத்தி நம்மளை தம்மோடு ஐக்கியப்படுத்தலாம். தேவன் நமக்கு சூழ்நிலைகளை நெருக்கடி செய்து நம்மளை தம்மை திரும்பறக்கு வைக்கலாம். ஆனா அதெல்லாம் செய்யல. ஆரம்பம் முதலே அவர் செய்த ஒரே ஒரு காரியம் என்னன்னா அன்புதான். மோசைக்கு தம்முடைய கற்பனைகளை தேவன் கொடுக்கும்போது அந்த கற்பனையிலேயே பிரதான கற்பனை என்ன அப்படின்னு இயேசுவிடத்தில் கேட்ட பொழுது மத்தேயு எழுதின சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம் 37 முதல் 38 வசனங்களை நீங்கள் வாசிக்கும் போது இயேசு அவனை நோக்கி, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக, இது முதலாம் பிரதான கற்பனை என்று சொன்னார். முழு இருதயத்தோடு முழு ஆத்துமாவோடு முழு மனதோடு என்ன செய்யணும்? அன்பு கூறணும். அதுதான் கற்பனையிலே முதல் கற்பனை, கற்பனையிலே பிரதான கற்பனை. நான் நினைக்கிறேன் எனி ரிலேஷன்ஷிப் ஒர்க்ஸ் பேஸ்ட் ஆன் சர்டன் கமாண்ட்மெண்ட்ஸ், சர்டன் ஸ்டாட்யூட்ஸ், சர்டன் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ். தேவனுக்கும் மனுஷனுக்குள்ள உறவுக்கு ஆண்டவர் வச்ச அடிப்படை நியதி என்னன்னு கேட்டீங்கன்னா அன்பு தான். வேற ஒன்றும் இல்லை. பயமும் கிடையாது, பயங்கரமும் கிடையாது. அன்பு. இதுதான் முதலாவது கற்பனை. இதுதான் பிரதானமான கற்பனை. இயேசு உயிரோடு எழுந்த பிறகு தன்னை அறியேன் என்று மறுதலித்த பேதுருவை சந்தித்தார். அவனை பார்த்து கேட்ட 3 முறை கேட்ட முதல் கேள்வியே என்ன கேட்டா, ஒரே கேள்வி என்னன்னு கேட்டா, யோவான் 21:15 நீ என்னில் அன்பாய் இருக்கிறாய், டு யூ லவ் மீ? நீ என்னில் அன்பாய் இருக்கிறாயா? இன்னைக்கு நிறைய பேர் நாம மனிதனோடு இருக்கிற உறவுகளை கட்டுறதுக்கு எதையோ அடிப்படையா வச்சிருக்கிறோம். ஆண்டவர் அந்த அடிப்படைகளின் அடிப்படையில் நம்மளை எல்லாரையும் உறவு தம்மோடு வைக்கணும்னு விரும்பி இருந்தா எல்லாத்துக்கும் அவர் தகுதி உள்ளவராக இருக்கிறார். நம்மளை பயமுறுத்தணும்னா அவரை விட பயங்கரமானவர் யாருமே இல்லை. நம்மளை நடுங்க வச்சிருக்கோம்னா அவரை விட நடுக்கத்திற்குரியவர் யாருமே இல்லை. நம்மை கூனி குறுக வச்சு நம்ம அவளுக்கு முன்னா நம்மளை பணிய வைக்கணும்னா அவரை விட பெரியவர் யாருமே இல்லை. எல்லாரிலும் அவர் மேலானவர், மகிமை பொருந்தியவர். நம்ம அப்படியே பிரமிக்க வைத்து அப்படியே நம்மளை அவர் பக்கம் இழுக்கணும்னு நினைச்சிருந்தா இழுத்திருப்பாரு. அதெல்லாம் செய்யலை. ஆரம்பம் முதல் மனுஷன் மேல அவர் உறவுக்காக பயன்படுத்தின அடிப்படை என்னன்னு கேட்டீங்கன்னா அன்பு. அதனாலதான் அந்த வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு, அநாதி ஸ்நேகம். எல்லாரும் சொல்லுங்க, அநாதி ஸ்நேகம். அநாதி ஸ்நேகம். இந்த அன்பை தான் தேவன் உறவுக்கு அடிப்படையா வைத்தார். இப்ப யோசிக்கலாம், எத்தனையோ காரியங்களை வச்சு கர்த்தர் உறவை கட்டியிருக்கலாம். ஆனா ஏன் அன்பை பயன்படுத்தினார்? ஏன் அன்பை நமக்கு பிரதானமான அடிப்படையாக கர்த்தர் கொண்டு வந்து இதை நான் வாசித்த போது கர்த்தர் 2 காரியங்களை எனக்கு வெளிப்படுத்தினார். ஏன் தேவன் அன்பை அடிப்படையாக உறவுக்கு கொண்டார்? Why did God choose love to be the basis of our relationship with him? நாம் அவரோடு கொண்டிருக்கிற உறவுக்கு அடிப்படையாக அன்பை தேவன் ஏன் வைத்தார்? அநாதியிலிருந்து அன்பை கூர்ந்தார் அப்படின்றது ஏன் அப்படின்னு கேட்டா 2 காரணம். முதலாவது எழுதுங்க, love is foremost among everything. எல்லாவற்றை பார்க்கிலும் அன்பே பெரியது. எல்லாவற்றை பார்க்கிலும் அன்பே பெரியது. 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில், இப்பொழுது விசுவாசம், நம்பிக்கை, அன்பு இம்மூன்றும் நிலைத்திருக்கிறது, இவைகளில் அன்பே பெரியது. சத்தமா சொல்லுங்க, இவைகளில் அன்பை விட பெரியதானது ஒன்றுமே இல்லை. இன்னொரு விதமா சொன்னா, அன்புக்கு இணையாக அன்பை விட பெரியது அப்படின்னு பைபிளில் சொல்ற ஒன்றுமே கிடையாது. எந்த பெரிய காரியத்தை நீங்க எடுத்துட்டு வந்தாலும் அவைகள் எல்லாமே
அன்பை விட சிறியதுதான். அதே 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் முதல் 3 வசனங்கள்ல அப்போஸ்தலனாகிய பவுல் இதை நிரூபிக்கிறாரு. அவர் ரொம்ப உர்ஜிதமாக நம்மகிட்ட அதை இம்ப்ரெஸ் பண்ண விரும்புகிறார். ஹவு லவ் இஸ் த கிரேட்டஸ்ட் ஆஃப் எவ்ரி திங். அதில் அவர் சொல்லுகிறார் 1ஆம் வசனத்தில், மனுஷர் பாஷை பேசலாம், தூதர் பாஷை பேசலாம், ஆனால் அன்பு மட்டும் இல்லைன்னா நீ வெறும் சத்தம்தான்றார், வெறும் ஓசை. பாஷைகளை நீ அறிஞ்சு ஞானமானா இருக்கிறத விட ரொம்ப முக்கியமானது என்னது சொல்லுங்க? யார் வேணா படிச்சுக்கலாம், யார் வேணா பட்டம் பெறலாம், அது பெருசு இல்லை, அன்பு தான் பெருசு. 2ஆம் வசனத்தில் சொல்றாரு, தீர்க்க தரிசன வரம் உனக்கு இருக்கலாம், சகல ரகசியங்களையும் அறிவையும் அறியலாம், மலைகளை பேர்க்கத்தக்க சகல விசுவாசம் உள்ளவனா இருக்கலாம், ஆனா அன்பு மட்டும் இல்லைன்னா ஒன்றுமே இல்லைன்றார். இன்னொரு விதமாக சொன்னா, வரங்கள், விசுவாசம் இதெல்லாம் அன்புக்கு இணையா வரவே வராது. வரத்தை விட விசுவாசத்தை விட எது பெரியதுன்னு கேட்டா அன்பு. அன்பே பிரதானம். 3ஆவது சொல்றாரு, நமக்குண்ட எல்லாவற்றையும் நாம் அன்னதானம் பண்ணலாம், சரீரத்தையே சுட்டரிக்க கொடுக்கலாம், அன்பு மட்டும் இல்லைன்னா ஒரு பிரயோஜனம் இல்லைன்றார். அப்படின்னா அர்த்தம் என்னன்னா, வெளியரங்கமான எத்தனை கிரியைகள், சாக்ரிஃபைசஸ் எவ்வளவு வேணா பண்ணலாம், எவ்வளவு தியாகம் செய்யலாம், அன்பு மட்டும் இல்லாமல் போயிடுச்சு அப்படின்னா இந்த எல்லா கிரியைகளும் செய்கைகளும் ஒன்றுக்கும் உதவாது. இன்னொரு விதமாக சொன்னா 3 காரியம். அறிவை விட அன்பு பெரியது. எல்லாரும் சொல்லுங்க, அறிவை விட அன்பு பெரியது. 2ஆவது, ஆற்றலை விட அன்பு பெரியது. சொல்லுங்க, எல்லா கிரியைகளை விட, எல்லா வரங்களை விட அன்பு பெரியது. 3ஆவது, எல்லா விதமான அன்னதானங்களை விட அன்பு பெரியது. எழுதுனீங்களா? எழுதுங்க, மறந்துடுவீங்க அப்புறமா. முதலாவது என்ன சொன்னேன்? அறிவை விட அன்பு பெரியது. 2ஆவது, ஆற்றலை விட அன்பு பெரியது. அன்னதானங்களை விட அன்பு பெரியது. ஆமா, அன்புக்கு இணையாக எந்த அறிவையும் கொண்டு வந்து நிறுத்தவே முடியாது. அன்புக்கு இணையாக எந்த அறிவையும் கொண்டு வந்து நிறுத்த முடியாது. அன்புக்கு இணையாக எவ்வளவு அன்னதானத்தை கொடுத்தாலும் அன்புக்கு இணையாக கொண்டு வர முடியாது. இப்படி இணையற்ற அன்பு, இருக்கிறதுலே மேன்மையான அன்பை தான் ஆண்டவர் நம்மோடு கொண்டிருந்த உறவுக்கு ஆண்டவர் அடிப்படையாக வைத்தார். ஒரு ஆமீன் சொல்லுங்க. கொஞ்சம் யோசித்து பாருங்க, ஆண்டவரால் செய்ய முடியாத அன்னதானம் ஏதாவது இருக்கா? ஆண்டவரால் கொடுக்க முடியாத வரம் இருக்கா? ஆண்டவருடைய அறிவை போல ஒரு அறிவு ஒன்று இருக்கா? ஆனால் அதன் மேலே நம்முடைய உறவை வைக்கல. ஏனென்றால் பின்னால் நீங்கள் வாசித்தீங்கன்னா எல்லாம் ஒளிஞ்சிரும், அன்பு மட்டும் ஒழியாது. ஏன்னா இதுதான் பெர்மனன்ட். ஆண்டவர் அஸ்திபாரம் போடும்போது அறிவின் மேலே அஸ்திபாரம் போடலை. ஆண்டவர் அஸ்திபாரம் போடும்போது உறவுக்கு ஆற்றலை ஆண்டவர் அஸ்திபாரமாக போடலை. அன்னதானங்களை வச்சு நம்மளை தம்முடைய உறவுக்கு நம்மளை கூப்பிடலை. சோறு போடுறேன் வா அப்படின்னு கூப்பிடலை. ஒரே ஒரு காரியம்தான், அடிப்படை என்னன்னா அன்பு. அல்லேலூயா. அதனால தான் ஆண்டவர் அன்பை தெரிந்து கொண்டார். இன்னைக்கு பாருங்க, நிறைய உறவுகள் கூட நம்ம நிறைய வேளையில மற்ற எல்லாத்துக்கும் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறோம். நிறைய வேளையில உறவு அப்படின்னு வரும்போது, 2 பேருக்குள்ள ஐக்கியம் அப்படின்னு வரும்போது நம்ம நிறைய பேர் அறிவுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறோம். நான் அது தவறுன்னு சொல்லலை, அறிவு வேண்டான்னு நான் சொல்லலை. இப்போ உதாரணமாக பாருங்களேன், ஒரு கணவன் மனைவி அப்படின்ற உறவுக்கு நிறைய பேர் பேசிஸாக எதை வைக்கிறாங்கன்னு கேட்டால் எஜுகேஷன் ரொம்ப முக்கியமானது அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அது அவசியமாக இருக்கலாம், ஆனால் முக்கியமானதல்ல. ஒரு மனுஷன் எத்தனை பட்டங்களை வேணால் படிச்சிருக்கலாம், ஆனால் தான் கட்டின மனைவியை நேசிக்க மட்டும் முடியலை அப்படின்னா அந்த படிப்பெல்லாம் இட்ஸ் நத்திங். ஒரு மனிதனுக்கு நிறைய ஆற்றல்கள் இருக்கலாம். இங்கே சொல்லப்பட்டது போல தீர்க்க தரிசனம் வரும், மலைகளை பெயர்க்கத்தக்க விசுவாசம் என்ன வேணா இருக்கலாம். He could be very skilled, very talented. ஆனால் அன்பு மட்டும் இல்லைன்னா it's useless. That relationship will not stand. ஒரு உறவில் எவ்வளவு கொடுக்குறாங்க, கொடுக்க முடியும் அப்படின்லாம் கணக்கு பார்க்கலாம். எவ்வளோ சம்பாதிக்கிறாங்க, இதெல்லாம் ஒருவேளை அவசியமாக இருக்கலாம். ஆனால் எவ்வளவு தான் ஒரு ஆள் சம்பாதிச்சாலும், எவ்வளவு திறமைசாலியாக இருந்தாலும், எவ்வளவு அறிவாற்றல் நிறைந்தவனாக இருந்தாலும், மனசில் அன்பு மட்டும் இல்லைன்னா அந்த உறவு நிற்கவே நிற்க.
அதனால தான் அநேக வேளையில் உறவுகளில் பிரச்சனை வரும்போது என்ன கேட்பாங்க தெரியுமா? உங்கள் சாப்பாட்டுக்காக நான் வந்தேன், உங்கள் பணத்துக்காக நான் வந்தேன், எதுக்காக நான் வந்தேன்? அன்புக்காக தான் வந்தேன். ஒரு பெண் வந்து ஒரு கணவனை திருமணம் செய்கிறார். திருமணம் செய்த நாள் மட்டும் அவளுக்கு வீட்டில் ஆகாரம் கொடுத்தா வளர்த்துட்டு இருக்காங்க, அவளுக்கு வஸ்திரம் கொடுத்தா வச்சுருக்காங்க, அவளுக்கு தங்குற ஒரு இடம் கொடுத்தா வச்சுருக்காங்க. இத்தனை வருஷம் வளர்த்தாங்க. ஏன் ஒரு மனுஷன்ட்ட கொண்டு போய் அந்த பிள்ளையை கொடுக்குறாங்க அப்படின்னு கேட்டால், இனிமேல் சாப்பாடு போடுவாங்க, உடுத்த துணி கொடுப்பாங்க, தலைக்கு மேலே ஒரு கூரை வச்சுக்கிடுவாங்க, இதுக்காக தான்மா உனக்கு கல்யாணம் பண்ணுறோம் அப்படியே சொல்கிறாங்க. இல்லை, நிறைய பேர் தப்பாக நினைக்கிறாங்க. அதை அந்த முக்கியத்துவங்களை அறிந்து கொள்ளாமல் அஸ்திபாரத்தை வந்து இதன் மேலே போடுறாங்க. இது எப்படி இருக்குன்னா, ஒரு வீடை கட்டுறீங்க. இன்றைக்கெல்லாம் வீடெல்லாம் பிரதிஷ்டை பண்ணால் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. பார்த்தா முந்தின நாட்கள் இந்த மாதிரி வீடெல்லாம் இப்போ இல்லை. இப்போது எல்லாருமே இப்போ எதுக்கெல்லாம் செலவு பண்ணுறதுக்கு ரொம்ப தாராளமாக இருக்காங்கன்னா, இன்டீரியர் பண்ணுறதுல ரொம்ப தாராளமாக இருக்காங்க. முன்னாலாம் அந்த வீடுகளில் இந்த வீட்லேயும் இன்டீரியர் நாங்கள் பார்த்தது கிடையாது. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபால் சீலிங்ன்றாங்க, கலர் லைட்டுன்றாங்க, என்னென்னமோலாம் இருக்குது. இந்த ஃபால் சீலிங்லாம் பார்க்க ரொம்ப அழகாக தான் இருக்குது, பார்க்க ரொம்ப நேர்த்தியாக இருக்குது, ஃபினிஷ்லாம் ரொம்ப அழகாக இருக்குது. ஆனால் அந்த ஃபால் சீலிங் மெட்டீரியலை கொண்டு போய் வீட்டுக்கு அஸ்திபாரமாக போட்டால் எப்படி இருக்குன்னு வீடுன்னு யோசித்து பாருங்கள். அது இருக்கலாம், பார்க்க ரொம்ப ஆடம்பரமாக இருக்கலாம், அது அஸ்திபாரமாக மாற முடியாது. அறிவு இருக்கலாம், ஆற்றல் இருக்கலாம், அன்னதானலாம் இருக்கலாம், ஆனால் அதை அடிப்படையாக நீங்கள் வைக்கவே முடியாது. அறிவை ஒரு நாள் ஒழிஞ்சிரும், ஆற்றல்கள் எல்லாம் குன்றி போயிடும், அன்னதானங்கள் நின்று கூட போயிடலாம். ஆனால் அன்பு இருக்குமானா அந்த பயணம் கடைசி வரைக்கும் போகும். ஒரு ஆமீன் சொல்லுங்க. ஹல்லேலூயா. அதுதான் ரொம்ப முக்கியம். தேவன் தமக்கும் நமக்கும் உள்ள உறவை எதன் மேலே அஸ்திவாரம் போட்டார்னு கேட்டால், அறிவின் மேலேயோ ஆற்றலின் மேலேயோ அன்னதானத்தின் அடிப்படையிலையோ கிடையாது. எதன் அடிப்படையில் நம்முடைய உறவை கட்டுனார்னு கேட்டால் அன்பு தாங்க. இன்னைக்கு நிறைய பேர் இதை தப்பாக விளங்கிட்டு அவங்க என்ன சொல்கிறாங்க தெரியுமா? நான் உனக்கு வந்து நான் என்ன கொடுத்தேன் தெரியுமா, நான் யார் தெரியுமா, இதெல்லாம் பேசுகிறாங்க. ஆனால் எது இல்லாமல் போயிடுச்சுன்னா நிறைய இடத்துல அன்பு இல்லாமல் போயிடுச்சு. எபேசிய சபையை குறித்து வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் வந்து பேசும்போது அவர் சொல்லுகிறார், உன் கிரியைகள் எனக்கு தெரியும், உன் பொறுமை எனக்கு தெரியும், உன் பிரயாசம் எனக்கு தெரியும், பொல்லாதவர்களை நீ சகிக்க கூடாமல் இருந்தா என்று எனக்கு தெரியும், இதெல்லாம் எனக்கு தெரியும்ப்பா, இதெல்லாம் நான் பாராட்டுறேன். ஆனால் எனக்கு ஒரே ஒரு குறை இருக்கு. அது என்னன்னு கேட்டால், ஆதியில் நீ கொண்டிருந்த அன்பை விட்டா என்று உன் பேர்ல எனக்கு குறை இருக்கு. அப்போ எல்லாமே ஒரு விசுவாசியனுடைய வாழ்க்கையில இருந்தும் தேவன் மேலுள்ள அன்பு மட்டும் இல்லைன்னா அந்த உறவு நிற்காது. தேவன் அடிப்படை எங்க வச்சாருன்னு கேட்டா, அனாதியிலிருந்து ஸ்நேகம், அன்பு. ஏனென்றால் அன்பே பெரியது. ஹல்லேலூயா. அன்பே பிரதானமானது. ரெண்டாவது, ஏன் அன்பின் மேல தேவன் வந்து அஸ்திபாரத்தை போட்டார் தெரியுமா? 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், அன்பு ஒரு காலம் ஒழியாது. எல்லாரும் சொல்லுங்க, அன்பு என்ன செய்யாது? ஒரு காலம் என்ன செய்யாது? பெரியது அன்பு தான். அதனால ஆண்டவர் அதன் மேல தன்னுடைய அஸ்திபாரத்தை போட்டார். ரெண்டாவது, ஒழியாதது ஒன்று உண்டானா அன்பு தான். இரண்டாவது அவர் சொல்லுகிறார், தீர்க்க தரிசனங்கள் ஒழிஞ்சு போயிடுமா, அந்நிய பாஷை கூட ஒழிஞ்சு போயிடுமா, அறிவானால் கூட என்ன செஞ்சிடும்? ஒழிஞ்சு போயிடும். அன்பு மட்டும் என்ன செய்யாது. எவ்வளவு அருமையான தேவன் நம்முடைய தேவனுங்க. நமக்கும் அவருக்கும் உள்ள உறவை எதன் மேல் அஸ்திபாரப்படுத்தினார் அப்படின்றா வந்து கேட்டீங்கன்னா, இருக்கிறதுல பெருசு வந்து அன்பு, அது மேல அஸ்திபாரம் போடு. இருக்கிறதுலே ஒழியாதது ஒன்று உண்டானா அன்பு, அது மேல அஸ்திபாரம் போடு அப்படின்னு நம்மேல் வைத்த அன்பின் நிமித்தமாகவே நம்மோடு ஐக்கியப்பட்டு உறவு கொள்ளுகிற ஒரு தேவன் நம்முடைய தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த அன்பை அறிந்தவர்கள் பாக்கியவான்கள், தேவனுடைய அன்பை ருசித்தவர்கள் பாக்கியவான்கள். ஒரு நாள் இந்த அன்பை நான் கண்டேன் ஆண்டவரே, அந்நாளில் என்னையே நான் வெறுத்துட்டேன். இந்த உலகத்தில் மேன்மையாய் தெரிந்த எல்லாமே எனக்கு குப்பையா தெரிஞ்சது. ஏனென்றால் தேவன் என்மேல் வைத்த அவருடைய அனாதி அன்பு, அவருடைய அனாதி ஸ்நேகம். ஆண்டவரே, நீர் வைத்த அன்புக்காக உமக்கு நன்றி. எத்தனை பேர் ஆண்டுக்கு நன்றி சொல்ல விரும்புறீங்க? ஓ, ஒரு நாளும் தயை கண்டேன் ஐயா, அந்நாள் எனையே வெறுத்தேன் ஐயா. ஒரு நாளும் தயை அந்நாள் எனையே வெறுத்தேன் ஐயா, உந்தையை பெரிதையா என் மேல்
Thank you, Jesus. ஹல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேர் ஆண்டவரை எப்படி சேர விரும்புறாங்கன்னா, அவருடைய ஆசீர்வாதம் கிடைச்சா ரொம்ப பாக்கியம் நினைக்கிறாங்க. புரியுதுங்களா நான் சொல்றது? அவருடைய அன்னதானம் கிடைச்சா போதும்னு நினைச்சு ரொம்ப விரும்புறாங்க. அவருடைய அற்புதம் நிகழ்ந்துட்டா போதும் அப்படின்னு நினைக்கிறாங்க. நான் உங்களுக்கு அன்பா சொல்றேன், அவருடைய ஆசீர்வாதத்தை விட, அவருடைய அன்னதானத்தை விட, அவருடைய அற்புதங்களை விட மிகப்பெரிய ஆசீர்வாதம் என்னன்னு கேட்டா அவருடைய அன்பு. ஹல்லேலூயா. அந்த அன்பு மட்டும் என் மேல இருந்துட்டா போதும் ஆண்டவரே. அந்த அன்பையே நான் உண்மையாகவே மேன்மையா நான் பார்க்கிறேன். வேற எதுவுமே எனக்கு மேன்மையா தெரியல. வேற எதுவுமே எனக்கு உண்மையா ஆழமான உறவை அனுபவித்தவங்க அதை உணர்ந்து சொல்லுவாங்க. நிறைய பேர்ல சின்ன பிள்ளைங்களை பார்த்தீங்கன்னா, அவங்க சிறு வயதுல வளர்ற வயதுல அவங்க அறியாமையின் அந்த சின்ன ஒரு அறியாமையில அவங்க பொருட்களுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க. உண்மையா இல்லையா? வசதிகளுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க, தோற்றத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க, இடத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க. இதெல்லாம் நிறைய காரியங்கள் அவங்க அப்படியே விரும்பி ஓடுவாங்க. ஆனால் லைஃப்பை கற்றுக்கிட்ட பிறகு, கொஞ்சம் தூரம் பயணம் பண்ண பிறகு ஒன்று கண்டுபிடிப்பாங்க. இந்த எல்லா பொருளை விட, அழகை விட, அந்தஸ்தை விட, அறிவை விட, ஆற்றலை விட அன்பு இருந்தா போதும்னு வாங்க. இது உண்மை. ஏன்னா உறவுல இந்த ஆற்றலையும் அறிவையும் அன்னதானங்களையும் இதெல்லாம் நம்பி பயணித்த நிறைய பேர் கண்டுபிடிக்கிறாங்க, இது ஒரு வெறுமையான ஒரு காரியமா இருக்கு. எல்லாம் வெறுமையான ஒரு காரியமா இருக்கு. ஆனா உண்மையானது, முக்கியமானது என்னன்னு கேட்டா அன்பு தான். தேவன் அதனாலதான் நமக்கும் அவருக்கும் இருந்த அந்த ஐக்கியத்தை, உறவை கட்டுறதுக்கு இவைகள் எதையுமே பயன்படுத்தல. ஒளிந்து போகிற எதையுமே அவர் பயன்படுத்தல, அழிந்து போகிற எதையுமே பயன்படுத்தல, அற்பமான வேற எதையுமே அவர் பயன்படுத்தல. எல்லாத்திலும் மேன்மையான அன்பை தேவன் உறவின் அடிப்படையாக மாற்றினார். ஹல்லேலூயா. அந்த அன்பு தான் இன்றைக்கு வரைக்கும் நம்மை நடத்துகிறது. ஹல்லேலூயா. நீங்க டீப்பா யோசித்தீங்கன்னா, when all is gone, love remains. எல்லாம் ஒளிந்து போகும்போது நிற்கிற ஒன்றே ஒன்று உண்டான அன்பு மட்டும்தான். அன்பு மட்டும்தான். தேவனுடைய அன்பை வேதம் சொல்லும் பொழுது இது என்ன அன்புன்னு கேட்டா அநாதி ஸ்நேகம். அநாதி ஸ்நேகம். இந்த அநாதி ஸ்நேகத்தை அழிவுள்ள மனிதன் மேல் கர்த்தர் பிரகாசிக்க பண்ணினார். நாம சாதாரணமான மனிதர்கள், ஆனால் நம்ம மேல ஆண்டவர் விலையேற பெற்ற அன்பை தேவன் விளங்க பண்ணினார். தேவன் நம்மேல் வைத்த அன்பை நினைத்து பாருங்கள் என்று வேதம் சொல்லுது. எவ்வளவு பெரிய அன்பை நம்மேல் காண்பித்தார். இந்த அன்பு அளவிடவே முடியாதது. ஹல்லேலூயா. இந்த அன்பை ஒரு நாள் அறிந்து கொள்ளவே முடியாது. அதனாலதான் பவுல் சொல்றாரு, இயேசு கிறிஸ்துவனுடைய அன்பின் அகலம், ஆழம், நீளம், உயரம் இவைகள் எல்லாம் அறிந்து ஆராய்ந்து முடியவே முடியாது. அவ்வளோ பெரிய அன்பை நம்ம மேல காண்பித்தார். ஒருவேளை ஆண்டவர் நம்ம எல்லாரையும் ரட்சித்து காசு கொடுத்திருந்தா அந்த காசு காலியா போயிடும். ஆண்டவர் நமக்கு ஏதோ ஒரு அன்னதானம் கொடுத்திருந்தா அது காலியா போயிருக்கும். ஆனா அன்பை கொடுத்ததுனால நமக்கு தெரியும், முடிவு பரியந்தம் தேவன் அன்பு கூறுகிறார். எவர்களை நேசித்தாரோ அவர்களை முடிவு பரியந்தம் அன்பு கூர்ந்தார். அந்த அன்பு ஒழியவே ஒழியாது. எத்தனை பேர் அந்த அன்பை உணர்றீங்க இன்றைக்கு? ஹல்லேலூயா. ஆண்டவரே, இந்த அன்புக்காக உமக்கு நன்றி. அந்த அன்புக்காக உமக்கு நன்றி. அன்புக்காக நன்றி அப்பா. ஹல்லேலூயா. பாடிடுவேன், நான் பாடிடுவேன், உம் அன்பை நினைத்தே பாடிடுவேன். பாடிடுவேன், நான் பாடிடுவேன், என்றென்றும் பாடிடுவேன். சொல்லுவோமா? பாடிடுவேன், பாடிடுவேன், உம் அன்பை நினைத்தே பாடிடுவேன். பாடிடுவேன், நான் பாடிடுவேன்,
ஹல்லேலூயா. இந்த வசனத்தின் ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து talks about the relationship with God. தேவனோடு உள்ள உறவு. இந்த உறவை தேவன் நம் ஒவ்வொருவருக்கும் திறந்து கொடுத்திருக்கிறார். நம்மை பாரபட்சம் இல்லாமல், முகதாட்சண்யம் இல்லாமல் கர்த்தர் நம்ம எல்லாரையும் நேசிக்கிறார். அதுதான் யோவான் 3:16 சொல்கிறது. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனும் அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி அவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். இந்த அன்பை யார் வேணாலும் ருசிக்கலாம். இது வரைக்கும் நீங்க இந்த உலகத்துல எதையோ நீங்க தேடி இருக்கலாம். ஏன் கடவுளை தேடி வரும்போது கூட கடவுள்கிட்ட இருந்து எனக்கு ஒரு அற்புதம் கிடைக்காதா, கடவுள்கிட்ட இருந்து எனக்கு இந்த ஆசீர்வாதம் கிடைக்காதா அப்படிலாம் நீங்க தேடி வந்திருக்கலாம். நான் உங்களுக்கு அன்பா சொல்றேன், இந்த அற்புதத்தை விட, இந்த ஆசீர்வாதத்தை விட ஒரு பெரிய காரியத்தை கர்த்தர் நமக்கு ஆயத்தம் பண்ணியிருக்கார். என்ன தெரியுமா? அழியாத ஒளியாத மேன்மையான அன்பை வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. அது எல்லாருக்கும் தர்றார். இன்றைக்கு கூட நீங்க கேளுங்க, ஆண்டவரே அந்த அன்பை என் இருதயத்தில் தாங்க. வேதம் சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்து மூலமாய் பரிசுத்த ஆவியினாலே தேவனுடைய அன்பு நம்முடைய இருதயத்தில் என்ன செய்யப்பட்டிருக்கு? ஊற்றப்பட்டிருக்கு என்று அறிந்திருக்கிறோம். இன்றைக்கு அந்த அன்பை உங்களுக்கு தருவார். இந்த உலகத்துல யாருமே உங்களை நேசிக்காம போயிடலாம். தேவனுடைய அன்பு ஒளியவே ஒளியாது. உங்களை நேசிக்கிற தேவன் ஒருவர் இருக்கிறார். உன் தகப்பனும் உன் தாயும் உன்னை கைவிட்டாலும் நான் உன்னை என்ன பண்ணுவேன்? சேர்த்து கொள்வேன் கர்த்தர் சொல்றார். அந்த அன்பை போல ஒரு அன்பு இந்த உலகத்துல இல்லை. அந்த அன்பில முகழ்வுக்குங்க, அந்த அன்பை நீங்க ஏற்றுக்கொள்ளுங்க, உங்க வாழ்க்கையே மாறும். ஹல்லேலூயா. ரெண்டாவது ஒரு காரியம் இந்த வசனம் சொல்லுது. ரெண்டு பகுதி இருக்கு இல்லையா? எரேமியா 31:3 முதல் பகுதி, அநாதி ஸ்நேகத்தால் உன்னை ஸ்நேகித்தேன். The relationship with God based on love. ரெண்டாவது பகுதி பாருங்க, ஆதலால் காருண்யத்தினால் உன்னை என்ன செய்கிறேன்? இழுத்து கொள்கிறேன். எரேமியா 31:3. காருண்யத்தினால் உன்னை என்ன செய்வேன்? இழுத்து கொள்வேன். இந்த வார்த்தை எனக்கு கொஞ்சம் ரொம்ப தொட்டது. ஸ்நேகித்தார், அன்பு கூர்ந்தார் முதல் பகுதி. ரெண்டாவது பகுதி இழுத்துக்கிறாராம். இழுத்துக்கிறாராம். ஏன் ஆண்டவர் ஒரு மனுஷனை இழுக்கணும்? எதுக்காக இழுக்கணும்? இந்த வார்த்தை ரொம்ப ஆழமான வார்த்தை. அன்பு கூர்ந்த மனிதனை கர்த்தர் இழுக்கிறார் அப்படின்னு அர்த்தம் என்னன்னா, எப்போ ஒருத்தர் இழுப்போம் அப்படின்னு கேட்டா, எப்போ ஒருத்தர் நம்மளை விட்டு தூரமா போறாங்களோ அப்போ என்ன பண்ணுவோம்? இழுப்போம். எப்போ நம்ம சில வேளையில் சில பேரை நம்மளை பார்க்காம இருக்கும்போது நாம் என்ன பண்ணுவோம்னா, கொஞ்சம் ஆளுங்களை திரும்ப என்ன பாரு, என்ன கவனி அப்படின்னு அவங்களுடைய கவனத்தை நம்ம இழுப்போம். சில வேளையில் வேற என்னோட தம்பி யாராவது பிரசங்கம் பண்ணும்போது நான் அப்படியே கூட்டத்துக்குள்ளே போவேன். வாட்ச் நைட் சர்வீஸ் கூட அப்படி உள்ளே போவேன். கிறிஸ்மஸ் ஆராதனை அப்படி உள்ளே போனேன். அப்படி போயிட்டு இருக்கும்போது சில பேர் என்ன பண்ணாங்கன்னா, ஆராதனை நேரத்தில் பிஸியாக ஃபோனில் பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. அப்போ நான் என்ன செய்கிறேன் அப்படின்னா, அவங்க பக்கத்தில் போய் தோள் மேலே கை போட்டேன். அவங்க யாருன்னே புரியாமல் திடீர்னு திரும்ப பாஸ்டர். அப்போ நாங்கள் என்ன சொல்ல வந்தேன்னா, ஒரு வார்த்தை நான் பேசலை, ஒன்று சொன்னேன். இது என்ன இடம்னா, கர்த்தரை தேடுற இடம்ப்பா. இங்கே செல்ஃபோனுக்கு அடிமையாயிடாத, வசனத்தை கேளு, கர்த்தருடைய முகத்தை பாரு, கர்த்தருடைய வார்த்தையை கவனிப்பா அப்படின்னு ஒரு தட்டிட்டு போயிட்டே இருந்துட்டேன். நான் அன்பா சொல்கிறேன், கர்த்தர் கூட சில தடவை நம்ம மேலே அளவற்ற அன்பை வச்சிருக்கிறாரு. எண்ணி முடியாத அவருடைய அன்பை விவரிக்க முடியாத அன்பை நம்ம மேலே கொடுத்துட்டாரு. ஆனால் மனுஷன் நிறைய வேளையில் அந்த அன்பினுடைய ஆழத்தையும் நீளத்தையும் உயரத்தையும் அகலத்தையும் அவன் உணர்றதே கிடையாது. அவனுக்கு உலகம் ரொம்ப பெருசாக இருக்கு, அவனுக்கு சுற்றி இருக்கிற சூழ்நிலைகள் ரொம்ப பெருசாக இருக்கு, எல்லாமே ரொம்ப முக்கியமானதாக தெரியுது. அதனால ஆண்டவர் நிறைய வேளையில் நம்மளை அன்பு கூர்ந்து விட்டுறது இல்லை, இந்த அன்பை நம்ம உணரணும்னு அப்படி இழுக்கிறார். திரும்ப என் பக்கம் திரும்ப, எங்க பார்த்துட்டு இருக்க, இங்க திரும்புப்பா, இங்க கவனம் செலுத்துப்பா. இந்த வசனம் எதை பற்றி பேசுகிறதுனா, தேவனை பற்றிய உணர்வை கர்த்தர் நமக்கு தருகிறார். தேவனை பற்றிய உணர்வு. நிறைய வழியில இந்த உணர்வை கர்த்தர் நமக்கு தர்றதுக்கு அவர் நம்ம இழுக்க வேண்டியிருக்கு. ஏன் தெரியுமா? தேவன் தம்முடைய அநாதி அன்பை, தேவன் அளவிட முடியாத அவருடைய அன்பை நமக்கு வெளிப்படுத்தும் போது உலகம் கூட என்ன பண்ணுதுன்னா, ஒரு அன்பை நமக்கு காண்பிக்கிறது. இந்த அன்பு எப்படிப்பட்ட அன்புனா, ஒரு மாயமான அன்பு, ஃபேக் லவ் அப்படின்னு சொல்வேன். சில வேளையில் இந்த லவ் எப்படிப்பட்ட லவ்னா, ஃபேடிங் லவ், மறைந்து போகிற அன்பு. இன்னொன்று கூட எழுதினேன், ஃபெயிலிங் லவ், கைவிடும் அன்பு. 3 வார்த்தை எழுதிக்கிடுங்க. முதலாவது ஃபேக் லவ், பொய்யான அன்பு அல்லது மாயையான அன்பு. ரெண்டாவது ஃபேடிங் லவ், இந்த உலகம் கொடுக்கிறது, இது மறைகிற அன்பு.
ஃபெயிலிங் லவ், கைவிடுகிற அன்பு, இதெல்லாம் உலகம் கொடுக்குது. ஆனா மனுஷன் என்ன பண்றான்னா, இந்த மறைந்து போகிற, வாடி போகிற, மங்கி போகிறவைகள் எல்லாவற்றின் மேல அவ்வளவு அன்பை வைக்கிறான். ஆண்டவர் சொன்னாரு, முதலாம் கற்பனை வந்து உன் தேவனாகிய கர்த்தர் இடத்துல உன் முழு இருதயத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு பலத்தோடு என்ன செய், அன்பு கூறுவாயாகன்னு சொன்னாரு. ஆனா பிசாசு இயேசுவை எங்க கொண்டு போனான்னா, உயரமான இடத்தை கொண்டு போய் இந்த பூமியினுடைய எல்லா மகிமைகளையும் காண்பித்தானா. காண்பித்து சொல்றான், இதெல்லாம் பார்க்கும்போது எவ்வளவு அழகா இருக்கு, இதெல்லாம் பெறணும்னா என்ன வணங்கிடுன்றான். அன்பை எங்க திருப்பினா? இயேசு சொன்னாரு, உன் தேவனாகிய கர்த்தரை மாத்திரம் பணிந்து கொள்ளுப்பா. அதுதான் வேதம் சொல்லுது. நாம் நிறைய வேளை இந்த ஃபேக் லவ், இந்த ஃபேடிங் லவ், இந்த ஃபெயிலிங் லவ்ல அப்படியே விழுந்துடுறோம். நம்ம நினைக்கிறோம் அதான் உண்மையானது. அநேக வேளை கர்த்தர் இழுக்க வேண்டியிருக்கு, இழுக்க வேண்டியிருக்கு. இதில் ஒரு காரியத்தை இன்னைக்கு ஆண்டவர் என்னோடு பேசும்படி என்னை ரொம்ப வற்புறுத்தினார். அது என்னன்னு கேட்டால், நாம் நிறைய வேளை நினைக்கிறோம் அன்பு கூர்ந்தது அப்படின்னா முதலாவது நம்முடைய தாய் தான் நம்ம மேலே அன்பு வைத்தாங்கன்னு நினைக்கிறோம், அல்லது நம்முடைய தகப்பன் தான் நம்ம மேலே அன்பு வைத்தாங்கன்னு நினைக்கிறோம். சில பேர் நினைக்கிறாங்க ஒரு ஃப்ரெண்டு தான் நம்மளை ஃபர்ஸ்ட் நம்மளை நேசிச்சாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் நல்லா யோசித்து பாருங்களேன், உண்மையா நம்மளை நேசிச்சதுல முதல் நேசம் யார் கொடுத்தது? சில ஆண்டுகளுக்கு முன்னால நம்ம சர்ச்சில் வந்து ஒரு சகோதரிக்கு வந்து ஒரு குழந்தை பிறந்துச்சு. அந்த செய்தியை வந்து அவங்க வீட்டார் எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னாங்க. ஃபோன் பண்ணி, பாஸ்டர் இந்த குழந்தை பிறந்துருச்சு பாஸ்டர் அப்படின்னாங்க. ரொம்ப சந்தோஷம். எப்போ பிறந்து கேட்டேன், ஒரு 2 நாள் ஆச்சு பிறந்துருச்சு, உங்கள்கிட்ட செய்தி சொல்கிறோம், ஜோ பண்ணிக்கிட்டு இருக்கேன். கண்டிப்பாக ஜெபிக்கிறேன். கார் ஓடிட்டு இருக்கேன் நான். அப்போது நான் ஆவடிக்கு நேராக வந்துட்டுருக்கேன், கார் ஓடிட்டு வந்துட்டுருக்கேன். இவங்க ஃபோனில் சொல்கிறாங்க நான் ஜெபிக்கிறேன் அப்படின்னு. அப்போ உடனே அவங்க சொன்னாங்க, ஒரு சின்ன உதவி செய்யுங்க, முடிஞ்சால் நீங்கள் வர முடியுமான்னு கேட்டாங்க. எங்கே வரணும்னு கேட்டேன். இல்லை இந்த ஆஸ்பத்திரிக்கு வர முடியுமா அப்படின்னா. என்ன ஏதாவது எமர்ஜென்சியான்னு கேட்டேன். இல்லைப்பா சார் நீங்கள் தயவு செய்து வாங்க அப்படின்னா. எனக்கு என்னன்னு புரியலை. சரி இவ்வளோ கூப்பிட்றாங்களேன்னு சொல்லிட்டு நான் வர்ற வழியிலே அந்த ஹாஸ்பிட்டல் இருந்துச்சு. சரி நான் நிறுத்திட்டு உள்ளே போனேன். உள்ளே போனால் அந்த பெண் வந்து 2 குழந்தைகள், முதல் பிள்ளை பையன், 2வது பிள்ளையும் பையன். அவன் பெற்று வச்சுட்டு கண்ணீர் வடிக்கிறான். என்னை பார்த்த உடனே, ஏம்மா அழுகிற, என் குழந்தைக்கு ஏதாவது பிரச்சனையை கேட்டேன். ஒரு பிரச்சனை இல்லை பாஸ்டர், நல்லா இருக்கு குழந்தை. அப்போ ஏன் அழுகிற அப்படின்னு கேட்டேன். அவன் சொல்லுகிறான், 3 நாள் அந்த 2 நாளாக என் கணவன் என்னை வந்து பார்க்கவே இல்லை, என் பிள்ளையும் பார்க்கவே இல்லை. ஏன் பார்க்கல, என்ன அது சண்டையா உங்களுக்குன்னு கேட்டேன். சொல்கிறாங்க, ஏன் பார்க்க வரல அப்படின்னா, அந்த பையன் சொன்னார் எனக்கு 2வது வந்து பொண்ணு தான் பிறக்கணும்னாராம். பையன் பிறந்துச்சுன்னு சொன்னாங்களாம் ஆஸ்பத்திரியில். உள்ளே வரலாம், அப்படியே போயிட்டாராம் வீட்டுக்கு. போனவர் 2 நாள் கோச்சிட்டு வீட்டில் உட்காந்துருக்காராம். அவங்க வந்து என்கிட்ட அழுகுறாங்க, எப்படியாவது அந்த பையனை வந்து பார்க்க சொல்லுங்க அப்படின்னு. அம்மா அழுகுறாங்க, மாமனார் அழுகுறாரு, மாமியார் அழுகுறாங்க, எல்லாரும் அழுகுறாங்க. அப்புறமா நான் ஃபோன் பண்ணி அந்த பையன்கிட்ட பேசி அவனுக்கு புத்திமதி சொல்லி ஆலோசனை கொடுத்து அவன் கொஞ்ச நேரத்தில் வந்துட்டான். அப்போ தான் நான் யோசித்தேன், மனுஷன் எப்படி நேசிக்கிறான் தெரியுமாங்க? பார்த்த பிறகு தான் நேசிக்கிறான். சில பேருக்கு பையனா பார்த்தா அன்பு வந்துடும், சில பேருக்கு பையனை பார்த்தாலே வம்பு வருது, சில பேருக்கு பொண்ணை பார்த்தா அன்பு வருது, சில பேருக்கு பொண்ணை பார்த்தாலே எரிச்சல் ஆகுது. எத்தனை பேர் என்கிட்ட சொல்லிக்காங்க தெரியுமா? 3 பிள்ளையும் பெண்ணாவே பெத்துட்டா பாஸ்டர். அதனால இப்ப கணவன் மனைவியை கூட என்ன பண்ண மாட்டேங்கிறாரு, நேசிக்க மாட்டேங்கிறார். பிள்ளையும் நேசிக்கல, மனைவியும் நேசிக்கல. ஏன்னா இவங்க எப்படி இருக்கணும்னு எதிர்பார்க்குறாங்களோ அப்படி பிள்ளை இருக்கணும், அப்பதான் அவங்களுக்கு அன்பு வரும். சமீபத்தில் ஒரு குடும்பம் வந்து என்னை சந்திச்சாங்க. குழந்தை பிறந்தது, மிக அழகுள்ள ஒரு குழந்தை. ஆனால் 6 மாதத்தில் கண்டுபிடிச்சாங்க அந்த பிள்ளைக்கு வந்து ஒரு மன வளர்ச்சி குன்றிய பிள்ளையா இருக்குன்னு கண்டுபிடிச்சாங்க. அந்த ரிப்போர்ட்டை வாங்கிட்டு கணவன் வந்து வீட்டில் மனைவியை விட்டார். விட்டுட்டு உள்ளே போனார், பேகை எடுத்தார், கிளம்புனார். போனவர் 5 வருஷமாக திருப்பி வரவே இல்லை. அந்த பிள்ளை இன்றைக்கு தன்னுடைய தாயோட உட்காந்து தன் பிள்ளையை வளர்த்துக்கிட்டு இருக்கான். மனுஷனுடைய அன்பு என்ன தெரியுமாங்க? பார்த்து அவனுக்கு பிடிச்சு அவனுக்கு ஏற்ற மாதிரி இருந்து அப்போ தான் நேசிப்பான். நம்முடைய தேவன் யார் தெரியுமா? நாம் பாவிகளாக இருக்கும் போதே நம்மை அன்பு கூர்ந்தவர் நம்முடைய தேவன். ரோமருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 7 முதல் 8 வசனம் சொல்லுகிறது, நீதிமானுக்காக ஒருவன் மரிக்கிறது அரிது, நல்லவனுக்காக ஒருவேளை ஒருவன் மரிக்க துணிவான்.
நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். இந்த அன்பை தேவன் எப்ப காமிச்சார் தெரியுமாங்க? உலக தோற்றத்துக்கு முன்பாகவே நம்மை அன்பு கூர்ந்தாராம். அதனாலதான் யோவான் சொல்லுகிறார், நாம் அல்ல, அவரே நம்மை முந்தி அன்பு கூர்ந்தார். 1 யோவான் 4:19. 1 யோவான் 4:19. We love him because he first loved us. அவர் நம்மை முந்தி அன்பு கூர்ந்தபடியினால் தான் நாம் அவரிடத்தில் அன்பாக இருக்கிறோம். இந்த உலகத்தில் யாருடைய கண்ணும் நம்ம மேல படுறதுக்கு முன்னால, நம்முடைய நிலைமையை புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னால தேவன் நம்மை அன்பு கூர்ந்தார். இந்த உலகம் பல நிலைகளில் நம்மளை அன்பு காட்டுறதுக்கு வருங்க. நிறைய ஃபேக் லவ்லாம் இருக்கு. சில பேர் எல்லாரும் அன்பா இருக்கிறாங்கன்னு நினைச்சிட்டு நீங்க அப்படியே நிறைய பேர் நம்ம அப்படியே நம்பி ஏமாந்துடுறோம். ஆனால் அந்த அன்புக்கு ஏதோ ஒரு காரணம் இருக்கு இல்லையா? அந்த அன்புக்கு ஒரு அடிப்படை இருக்குங்க. சில பேருக்கு அன்புக்கு அடிப்படையாக அழகு தான். அழகு இருந்தால் என்ன இருக்கும்? அன்பு தானா பொழியும். சில பேருக்கு அந்தஸ்து இருந்தால் போதும், உடனே அன்பு பொழியும். ஆஸ்தி இருந்தால் சொல்லவே வேணாம், உடனே அன்பு பொழிஞ்சிடும். அப்பா பல வருஷத்துக்கு முன்னாடி உயிரோடு இருக்கும்போது அவங்க சொன்ன ஒரு சம்பவம் உங்களுக்கு நினைவு இருக்குன்னு நினைக்கிறேன், தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன். ஒரு முறை என்னுடைய அப்பா ஊழியக்காரராக வந்த பிறகு அவருடைய சொந்த ஊருக்கு அவர் ஒரு முறை வேற ஒரு கல்யாண விஷயமா போயிட்டு, அவருடைய சொந்தக்காரர் ஒருத்தர், யாரோ அத்தையோ சித்தியோ தெரியல எனக்கு, யாரோ ஒருத்தர் அவங்கள பார்க்க போனாங்களாம். கூட ஒருத்தரையும் கூப்பிட்டுட்டு, எங்கள் சொந்தக்காரங்க பக்கத்தில் இருக்காங்க, ரொம்ப வருஷம் ஆச்சு, சின்ன வயசில் பார்த்தது, அவங்கள நான் பார்க்கணுன்னு இருக்கேன்னொடனே அவரையும் இழுத்துக்கிட்டு மத்தியானம் நல்ல பசி வேலை போய் வீட்டை தட்டினாங்களாம். வீட்டை தட்டினா அவங்க கதவை திறந்து எங்கள் அப்பாவை பார்த்த உடனே கொஞ்ச நேரம் ஆச்சு அவங்க சுதாரிக்கிறதுக்கு. எங்கள் அப்பா ஜிப்பா வேஷ்டியோடு நிற்கிறாரு, ஊழியக்காரனா. அவங்க உள்ளே விடலை, வாசல்லே நிற்க வச்சு எங்கள் அப்பாட்ட ஒரு 10 நிமிஷம் பேசிக்கிட்டே இருக்காங்களாம். பேசிக்கிட்டே இருந்து இவங்க எப்படி இருக்காங்க அவங்க எப்படி இருக்காங்க எல்லாம் விசாரிச்சுட்டு, சரி இப்போ நீ என்ன பண்ணுறேன்னாங்களாம். நான் ஊழியக்காரனாக இருக்கேன் அப்படின்னு தானா. உடனே அவங்க அந்த ஒரு சேர் ஒன்று இருந்துதான், உள்ளே போய் உட்காந்துட்டு, போச்சு போ, என்ன வார்த்தை, போச்சு போ அப்படின்னாங்களாம். எங்கள் அப்பா கூட ஒரு ஆளை கூட்டு போயிட்டு அவமானம் தாங்கலை, அப்படியே நின்றுக்கிட்டு வாசலுக்கு வெளியே அப்பா நின்றுட்டு இருக்காரு, உள்ள இந்த அம்மா அப்படியே சாஞ்சு போச்சு போ அப்படின்ட்டு ஒரு கேள்வி கேட்டாங்களாம். சரி, சென்னையிலலாம் ஊழியக்காரருக்கு எவ்வளோ கொடுப்பாங்க? எங்க அப்பாவுக்கு கோபம் வந்துருச்சு. சொன்னாரா, இது நான் சொல்றது 1973 மாசம் 300 ரூபா கொடுப்பாங்கன்னாராம். உங்களுக்கு தெரியும், அந்த காலத்து ஹெட் மாஸ்டருக்கே 300 ரூபா தான் சம்பளம். இந்த வார்த்தையை கேட்ட உடனே எங்க அப்பாவுடைய ஸ்டேட்மெண்ட், சேர்ல ஸ்பிரிங் வச்ச மாதிரி ஒரு எழும்புனாங்களாம். அட மகனே, உன்னை வாசல்லே நிக்க வச்சு நான் பேசிக்கிட்டு இருக்கேனே, வாயா உள்ள அப்படின்னு உட்கார வச்சு 2 நிமிஷத்துல முறுக்கு, சீடை, பெருன அதிரசம், திருநெல்வேலி என்னென்ன அல்வா கில்வா எல்லாம் கொண்டு வந்து மட 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 மடன்னு டேபிளை நிரப்பி வச்சான். எங்க அப்பா பக்கத்துல இருந்தவர் பாருங்க, அவருக்கு பசி தாங்க முடியல. பரவாயில்ல, நல்ல வேலையா கடைசியில் ஏதோ வச்சானுங்களேன்ட்டு கையை வைக்க வந்து எங்க அப்பா பிடிச்சாரன், கையை பிடிச்சி இழுத்தாரான், தொட்டுறாத உன்னையும், தோ காபி போட்டு வரேன்னு உள்ள போகும்போது, ஏன்பா வயிறு பசிக்குது சாப்பிடணும், நீ ஏன் தொட. எங்க அப்பா சொன்னாரா, இதுல வச்ச ஒண்ணு கூட எனக்காக உனக்காக வைக்கல, 300 ரூபாக்கா வச்சது, தொட்டுறாத, வந்தியா ஜோமன்ட்டு எழுந்து போயிட்டேரு. என்ன பாடம் அப்படின்னு கேட்டா, அந்தஸ்து, பணம், பொருள், அழகு இதெல்லாம் இருந்தா உலகம் தாவி அன்புக்கு வரும். நம்முடைய தேவன் இவைகள் ஒன்றுமே இல்லாத போது, நமக்கு உருவமே இல்லைங்க, நம்ம எப்படி இருப்போம்னு கூட உலகம் பார்க்கல. நம்ம நெட்டையா இருப்போமா, குட்டையா இருப்போமா, சிவப்பா இருப்போமா, கருப்பா இருப்போமா, நம்ம அழகா இருப்போமா, அந்தஸ்து இல்லாமல் இருப்போமா, பணக்காரனா இருப்போமா, ஏழையா இருப்போமான்னு உலகம் பார்க்கறதுக்கு முன்னாலேயே தேவன் நம்மேல் அன்பு வைத்தா. அவருடைய கண்கள் நம்மை கண்டது, நம்முடைய கருவில நம்மளை பார்த்தாராம். உருவமே இல்லாத போது கூட நம்ம மேல அன்பு வைத்த முதல் அன்பு யாருடைய அன்புனா, இயேசுவனுடைய அன்பு. ஹல்லேலூயா. ஆனா நிறைய வேளை இதை நம்ம உணராம நம்மகிட்ட இருக்கிற சுத்தி இருக்கிற அந்தஸ்து, அறிவு, படிப்பு, பணம், அழகு இதெல்லாம் பார்த்து விழுறவங்க மேலதான் நம்ம விழுறோம்.
உன்னை போல அன்பு எனக்கு இங்கேருந்து கிடைக்காதுன்னு நினைச்சு ரத்தத்தில் எழுதி கொடுக்குறோம், ஐ லவ் யூ. we don't realize இந்த அன்பை விட ஒரு மேன்மையான அன்பு இருக்கு. நிறைய வேளை இந்த அன்பெல்லாம் மயங்கி மயங்கி விழுந்த போது ஆண்டவர் பார்த்துட்டே இருக்கிறார். ஆரம்பம் முதல் உன்னை நான் நேசிச்சேன் தெரியுமா, நீ ரத்தத்தில் தோய்ந்து கிடந்த அப்ப உன்னை நேசிச்சேன் நான். உருவம் இல்லாமல் இருந்தாய் உன்னை நேசித்தேன், உருகுலைந்திருந்தாய் உன்னை நேசிச்சேன், நீ ஒன்றுமில்லாமல் இருந்த உன்னை நேசிச்சேன். இதை உணர மாட்டேங்கிறியப்பா அப்படின்னு ஆண்டவர் பார்க்குறாரு. ஆனால் வேதம் சொல்லுது, அனாதி ஸ்நேகத்தினால் நேசிச்ச ஆண்டவர் நாம் அவர் பக்கம் திரும்ப மாற்றோம்னு சொல்லிட்டு சிலர் என்ன செய்கிறார்னா, அவர் நம்ம என்ன செய்கிறார், காருண்யத்தினால் இழுக்கிறார். வா என்கிட்ட வா, எங்கே போகிற வா, இழுக்கிறார் இழுக்கிறார். சில வேளை இந்த உலகத்தின் கவலைகள், உலகத்தின் பாவம், உலகத்தின் அக்கிரமம், உலகத்தின் அந்தஸ்து, உலகத்தின் மேன்மையெல்லாம் தேவனுடைய அன்பை பார்க்க முடியாத நம்ம கண்களை மறைக்குது பாருங்க. கர்த்தர் இழுக்கிறார். வா என் அண்டவா, தாயின் வயிற்றில் தோன்றதுக்கு முன்னாலேயே என்ன உன்னை நேசிச்சேன்ப்பா, என் பக்கம் வா. புதுசா உன்னை நேசிக்கல, இழுக்கிறார், அவ்வளவுதான். இதை நான் யோசித்த போது ஆண்டு உடனே ஒரு சம்பவம் ஞாபகப்படுத்தினாரு. நமக்கு தெரிஞ்ச சம்பவம் தான். லூக்கா 15ஆம் அதிகாரத்தில் ஒரு தகப்பனுக்கு 2 குமாரர் இருந்தாங்க. இந்த 2 குமாரர்ல இளைய குமாரன் தகப்பனிடத்தில் வந்து 12ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது, தகப்பனே ஆஸ்தியில் எனக்கு வரும் பங்கை எனக்கு இப்பவுமே தர வேண்டும் என்றான். அந்தபடி அந்த தகப்பன் அவர்களுக்கு தன் ஆஸ்தியை பங்கிட்டு கொடுத்தான். உண்மை என்ன தெரியுமாங்க, அந்த பையன் கேட்கறதுக்கு முன்னாலே அப்பா அவன் மேல் அன்பா இருந்தார், அதுக்காக தான் ஆஸ்தி சேர்த்தாரு. அன்பு இல்லைன்னா எல்லாத்தையும் மொத்தமாக காலி பண்ணியிருப்பார், எல்லாம் அனுபவிச்சு ஆண்டியாக உட்காந்துருப்பார். ஆனால் பிள்ளைகளை நேசிச்சதுனால ஆஸ்தி சேர்த்தாரு. ஆஸ்தி சேர்த்த ஆஸ்தியை அப்பா உயிரோடு இருக்கும்போதே கேட்டான், அப்பவும் கொடுத்தாரு. ஆனால் கொடுத்த போது கூட அப்பாவுடைய அன்பு அவனுக்கு புரியலை. உடனே 13ஆம் வசனம் சொல்லுகிறது, சில நாள் தான் இருந்தான் அவங்க கூட. சில நாளைக்கு பின்பு இளைய மகன் எல்லாவற்றையும் சேர்த்துக்கிட்டானா. யாருது? எல்லாம் அப்பாவுடைய ஆஸ்தி எல்லாத்தையும் தான் பங்கை சேர்த்துக்கிட்டு தூர தேசத்துக்கு புறப்பட்டு போய் துன்மார்க்கமாய் ஜீவனம் பண்ணி ஆஸ்தியெல்லாம் அழிச்சு போட்டான். இந்த ஒவ்வொரு வார்த்தையும் யோசிக்க வேண்டிய வார்த்தை. அப்பாவுடைய அன்பு அவனுக்கு புரியவே இல்லை. அப்பாவுடைய ஆஸ்தி கேட்ட உடனே பங்கு போட்டு கொடுத்தாரு. அப்பா எனக்கு அவசியம் அவர் பக்கத்தில் இருக்கணும்னு விரும்பலைங்க. அப்பா விட்டுட்டு தூரத்துக்கு போயிட்டானா. ஆனால் போகும்போது ஆஸ்தியை விட்டுட்டு போல, எல்லாத்தையும் கையில் எடுத்துட்டு போயிட்டான். ஏன்னா அவனுக்கு எது பெருசா கண்ணுக்கு தெரிஞ்சதுன்னா ஆஸ்தி தான் பெருசா தெரிஞ்சது, ஆடம்பர வாழ்க்கை தான் பெருசா தெரிஞ்சது, அநித்தியமான பாவ சந்தோஷம் பெருசா தெரிஞ்சது. அப்பா பெருசா தெரியல, எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிட்டு 14ஆம் வசனம் வந்தீங்கன்னா இப்போ ஒரு காரியம் நடக்குது. எல்லாவற்றையும் அவன் என்ன செய்தான்? செலவழித்தான். அந்த தேசத்தில் என்ன வந்தது? இவர் ஒரு பக்கம் செலவழிச்சாரு, தேசத்தில் அந்த நேரம் என்ன வந்தது? பஞ்சத்தை கொண்டு வர்றது யார் தெரியுமா? வேதம் சொல்லுகிறது, ஒரு தேசத்தில் செழிப்பையும் பஞ்சத்தையும் கர்த்தர் தான் கொடுக்குறாரு. நான் விசுவாசிக்கிறேன், இந்த தகப்பனுடைய அன்பை உணராம இவ்வளவு ஆசையை கொடுத்த பிறகு கூட வேண்டான்னு ஓடினவன்ட்ட ஆண்டவன் கிராஸ் பண்றாரு. அப்படி பஞ்சம், இந்த பஞ்சத்தின் கொடுமையில வேலை இல்லை, வேலைக்கு போனாலும் வேலை கிடையாது, பற்றி தின்ற தவிடும் என்ன பண்ண முடியல, கிடைக்க முடியல. அப்போ 16ஆம் வசனத்தில் தவிட்டினால் தன் வாயை நிரப்ப ஆசையா இருந்தாலும் ஒருவனும் கொடுக்காத போது 17ஆம் வசனம் சொல்லுகிறது, அவனுக்கு புத்தி தெளிந்த போது அவன், என் தகப்பனுடைய கூலிக்காரர் எத்தனையோ பேருக்கு பூர்த்தியான சாப்பாடு இருக்கிறது, நானோ பசினால். யாருக்கு மாற்றம் வந்தது? அப்பா மாறவே இல்லை, அப்பா இருக்கிறபடி தான் இருக்கார். அப்பா இப்போ புதுசாக சாப்பாடு போடலை, அப்பா புதுசாக அன்பு கூறலை, அவர் இருக்கிறபடி தான் இருக்கிறார். யாருக்கு புத்தி தெளிஞ்சதுன்னா அப்பாவுக்கு இல்லை, பையனுக்கு. இந்த பஞ்சம் அவனை என்ன செய்ததுன்னா, எதையெல்லாம் நான் தேடி போயிருக்கேன், எதெல்லாம் எனக்கு முக்கியம் நான் நினைச்சேன், மாறாத அப்பா ஒருத்தர் இருக்கார், அவற்றை போலாம். அனாதி ஸ்நேகத்தினால் நம்மை சிநேகிக்கிற ஆண்டவர் காருண்யத்தினால் என்ன செய்யறாரு? இழுக்கிறார். நம்முடைய நிறைய வாழ்க்கையில பாருங்க, பல காரியங்கள் மூலமாக கர்த்தர் நம்மை தன் பக்கத்தில்
இழுக்க ட்ரை பண்றார். சில தான் இந்த காருண்யம் எப்படி வெளிப்படுதுன்னா, நம்ம வாழ்க்கையில் வர்ற போராட்டங்கள் மூலமாகவே தேவனுடைய பிரகாசத்தை நம்மளால பார்க்க முடியுது. அதே வேளையில் சிலருடைய வாழ்க்கையில் தேவனுடைய அதிசயங்களை விளங்க பண்ணி தேவன் தம்முடைய அன்பை வெளிப்படுத்துறாரு. அதுவும் இருக்கு. அதிசயத்தினாலே அவர் மேல் பற்றுதலா இருக்க தேவன் இழுக்கிறாரு. ஆனா மறந்துடாதீங்க, தேவனுடைய அன்புக்கு முன்பாக நாம ஓடி ஒளியும் போது, மறையும் போது அவருடைய மிகுந்த அன்பினால திரும்ப திரும்ப இழுக்கிறார். எங்கப்பா போற வா. இவங்கெல்லாம் இன்னைக்கு உன்னுடைய நிலைமையை பார்த்து நேசிக்கிறவங்க. ஒரு பிரச்சனை வந்தால் ஓடிடுவாங்க. ஆனால் நானும் அனாதி ஸ்நேகத்தினால் உன்னை நேசித்தேன், காருண்யத்தினால் உன்னை இழுத்துக் கொள்ளுவேன். உன் சிறு வயது முதல் உன்னை நான் அன்பு கூர்ந்தேன். நீ ஒன்றுமில்லாத போது உன்னை நேசித்தேன். என்னோட அன்பு மாறாத அன்பு. இந்த காலையில் ஆண்டவரே எங்களை எல்லாரும் உன் பக்கம் இழுத்துக்கொள்ளுன்னு சொல்லுங்க. புத்தி இல்லாமல் போகிறேன் ஆண்டவரே, தெளிவில்லாமல் நடந்துட்டு இருக்கேன். இந்த மாயமான எத்தனையோ காரியங்களுக்கு பின்னால நான் அப்படியே விழுந்து கிடக்கிறேன். பொய்யான காரியங்களை உண்மை நம்பிட்டு இருக்கேன். அடிப்படையே இல்லாத, அஸ்திமாரமே இல்லாதது மேலே என் வீட்டை கட்டணும் ட்ரை பண்றேன். இன்றைக்கு என் வாழ்க்கை உண்மையில கட்ட கிருபை தாங்க ஆண்டவரே. என்னை மீண்டும் இழுத்துக்கொள்ள ஆண்டவரே, என்னை மீண்டும் இழுத்துக்கொள்ள ஐயா. என்னை அழைத்த அன்பை நினைக்க எனக்கு கிருபை தாங்க. அந்த இளையகுமாரனை போல எனக்கு கொஞ்சம் புத்தி தெளிய வேண்டியிருக்கு. எனக்கு தெளிந்த மனதை தந்து உம்முடைய அன்பு என்னை நெருக்கி ஏவுகிறது என்று புரிந்து கொள்ள எனக்கு கிருபை தாங்க ஆண்டவரே. இந்த உலகத்தின் அன்பெல்லாம் ஒரு நாள் மறையும், வாடும். நீரோ என்றென்றும் பிரகாசிக்கிறவர். ஹல்லேலூயா. உலகம் எல்லாம் மாயையா, உலகம் எல்லாம் மாயையா, உம் அன்பு ஒன்றே போதுமையா, உம் அன்பு ஒன்றே போதுமையா. ஏனென்றால் அந்த அன்பு ஒன்றுதான் உண்மையானது. இந்த காலை ஆராதனையில் ஆண்டவரே, என்னை அனாதி ஸ்நேகத்தினால் ஸ்நேகித்த கர்த்தர் காருண்யத்தினால தயவுசெய்து என்னை இழுத்துருங்கப்பா. என்னை உன் பக்கம் திருப்புங்க ஆண்டவரே. எங்களை இழுத்துக்கொள்ளும், அப்பொழுது ஓடி வருவேன். அருகில் அணைத்துக் கொள்ளும், அன்பிலே கழிவுறுவேன். ஹல்லேலூயா. ஆஸ்தியை பார்த்து, அந்தஸ்தை பார்த்து, கர்த்தர் நமக்கு கொடுத்த ஆசீர்வாதங்களை பார்த்துட்டு உண்மையான தேவ அன்பை விட்டுட்டு நம்ம நிறைய வேளை கொஞ்சம் விலகி போயிடுறோம். மற்றதெல்லாம் மேன்மையா நினைக்கிறோம். தேவ அன்பை நம்ம இழந்தவர்களா இருக்கிறோம். இந்த காலையில் ஆண்டவரே, காருண்யத்தினால் என்னை இழுத்துக்கொள்ளும். இன்னைக்கு அந்த ஜெபம் உடைய ஜெபமா இருக்கட்டும். என்னை இழுத்துக்கொள்ள ஆண்டவரே. அந்த உண்மையான அன்புக்கு நேராக என்னுடைய இருதயத்தை இன்றைக்கு இழுத்துக்கொள்ளும். இந்த கர்த்தர் நம்மோடு இடைப்பட்டவரையால் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். மீண்டும் அந்த அன்பை நமக்குள்ளே தேவன் கட்டளையிடுவாராக, அன்புக்கு நேராக எழுப்பாராக. கர்த்தர் காணிக்கை கொடுக்கிற நேரத்தில் காணிக்கைகளை எடுத்துக்கொள்ளுவோம். அன்பின் ஆண்டவரே, நீர் எங்களுக்கு தந்த ஆசீர்வாதத்திலிருந்து உமக்கு நாங்கள் மனப்பூர்வமாய் கொடுக்கிறோம். இந்த காணிக்கைகளை ஏற்றுக்கொள்ளும், அங்கீகரியும், பரிசுத்தப்படுத்தும், ஆசீர்வதியும். உங்களுடைய ராஜ்யத்திற்கு பயன்பட கிருபைத்தார். எங்கள் உள்ளத்தின் அன்பினால் நிரப்பும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். எத்தனை பேர் நீங்க அன்பை உணர்றீங்க? இந்த காலையில் கரங்களை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவரே, இதே போல ஒரு அன்பு இந்த உலகத்தில் இல்லப்பா. என்னை ஆரம்பம் முதல் நேசித்தது நீங்க தான். மற்றவங்க வழியில வந்தாங்க, இன்னைக்கு நேசிக்கிறேன்னு சொல்றாங்க. ஆனா எவ்வளவு நாள் அந்த அன்பு நிற்கும்னு எனக்கு தெரியாது. ஆனா என்ன வந்தாலும் உங்களுடைய அன்பை விட்டு பிரிக்க முடியாதபடி அனாதி ஸ்நேகத்தினால் என்னை நேசித்த உங்களுடைய அன்புக்காக உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் நல்ல விடுதலையோடு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இன்னைக்கு ஆண்டவர் சிலரை அந்த அன்புக்கு நேரா திரும்ப இழுக்கிற. எங்கப்பா நீ போற? எதுக்கு பின்னால போற? எதை முக்கியம் நினைக்கிற? எல்லாரிலும் மேன்மையானவர் நான் தான். எல்லா அன்பிலும் மேன்மையான அன்பு என்னுடையது. இன்றைக்கு ஆண்டவர் சில வேளையில நெருக்கங்களால் நம்ம இழுக்கிறாரு, சில வேளையில போராட்டங்களால் இழுக்கிறாரு, தம்முடைய மகிமையை விளங்க பண்ணி இழுக்கிறாரு. ஏன் தெரியுமா? அவள் அன்பை இன்னும் ருசிக்க வேண்டும், அவள் அன்பை இன்னும் ருசிக்கணும். என்னை இழுத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே, என்னை இழுத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. காருண்யத்தினா என்னை சேர்த்துக் கொள்ளுகிறவரே, என்னை இழுத்துக் கொள்ளுகிறவரே.
இன்னைக்கு எங்க இருதயம் மீண்டும் அன்பினால் நிரப்பப்படட்டும், மீண்டும் அது உயிர்ப்பிக்கப்படட்டும். இழந்து போன ஆதியின் அன்பை எங்களுக்குள்ளே மீண்டும் தந்து, ரட்சணியத்தின் சந்தோஷத்தை மீண்டும் எங்களுக்கு தாங்க. உற்சாக ஆவி எங்களை தாங்கும்படி செய்யுங்க. எங்க உள்ள உம்முடைய அன்பினால் இன்னும் அதிகமா நிரம்பட்டும். ஒருவேளை நாங்க உண்மை விட்டு நாங்க தூரமா போயிருக்கலாம், ஆனால் இன்றைக்கு மீண்டும் எங்களை இழுத்துக்கொள்ளும், எங்களை இழுத்துக்கொள்ளும், உம் அண்டை சேர்த்துக்கொள்ளும். எங்களை ஆசீர்வதி இயேசுவின் நாமத்தில் பிதாவே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியம், சமாதானம், ஆசீர்வாதம் நம் அனைவரோடும் கர்த்தருடைய வருகை பரியந்தம் நிலைத்திருப்பதாக. சேர்ந்து சொல்லுவோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. நன்மையினால் வாயை திருப்பி ஆக்குகிறார், வயது திரும்ப வாழ வயது போல் ஆகிறது. ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நம்ம எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. சமாதானத்தோடு சென்று வாருங்கள்.